கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, நலம் தரும் மருந்தாய் தூய தண்ணீர் விளங்குகின்றது. புனித தண்ணீரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் பயன்படுத்துகின்ற போது அந்த தண்ணீரினால் நாம் கழுவப்பட்டு புது படைப்பாக மாறுகிறோம். அந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் தீயோனினுடைய செயல்பாடுகள் தோல்வி உறுகின்றன. அதே தூய தண்ணீரை கொண்டு அந்த புனித நீரினால் ஆசீர்வாதங்கள் வழங்குகின்ற போது கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. இப்படி தண்ணீரின் புனிதத்தையும் வளமையையும் பயன்பாட்டையும் செழுமையையும் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் இறை வழிபாடு. நாமும் பல்வேறு தேவைகளுக்காக இந்த தண்ணீரை பயன்படுத்துகின்றோம். தண்ணீர் ஒரு புனிதத்தின் அடையாளமாக விளங்குவதால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த புனிதமான தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஊற்றெடுக்கின்றது. அதனால்தான் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா என்று சொல்லி ஜீவ தண்ணீராம் தூய ஆவியானவரை நாம் இறைஞ்சு வேண்டி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவும் சமாரிய பெண்ணிற்கு நான் கொடுக்கும் தண்ணீரை நீர் குடித்தீர் என்றால் உனக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று சொல்லி வாழ்வு தருகின்ற தண்ணீரை கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வு தருகின்ற தண்ணீர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய இறை வார்த்தைகள். எனவே அந்த இறை வார்த்தையை கவனமுடன் கேட்டு நம் மனதில் ஆழமாய் அவற்றை பதித்து வாழ்க்கையில் செயல்படுகின்ற போது நம் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒளிர்கின்றது. இந்த நம்பிக்கையோடு இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆமென்.